நீங்கள் ஒரு மாவட்டம் சொன்னீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற 38 சென்னை உட்பட 38 மாவட்டத்திலையும் இது சர்வசாதாரணமாக நடக்குது. திமுகவுடைய லட்சியமே கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன். இதுதான் தாரக மந்திரம். இது எல்லா மாவட்டத்திலும் நடக்குது. ஒரு மாவட்டத்தில் சொல்லாதீங்க. ஒரு மாவட்டத்தில் வெளியில் வந்துருக்குது, மீன் மாவட்டத்தில் அங்கங்கே இருக்குது. அது மட்டும் இல்லை, தருமபுரியில் திமுக மாவட்ட செயலாளர் அவர் ஆடியோவில் பேசிய அந்த பேச்சுக்கள் எல்லாம் வெளியில் வந்தது. அதில் என்ன சொல்கிறாரு? மாவட்ட நிர்வாகத்தை ஆளுகின்ற அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரை மிரட்டுறார். சட்ட ஒழுங்கை காக்கக்கூடிய மாவட்டத்தில் சட்ட ஒழுங்கை காக்கக்கூடிய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மிரட்டுறார். நான் சொல்வது கட்டுப்பட்டு இருந்தால் இங்கே இருக்க முடியும், இல்லாவிட்டால் இங்கே இருக்க முடியாது என்று மிரட்டுறார். ஒரு கலெக்டர் மிரட்டுறாரு, ஒரு எஸ்பி மிரட்டுறாரு. அப்படின்னா சாதாரண அலுவலெல்லாம் எங்கே போய் நிற்க போகிறாங்க? இந்த ஆட்சியில் எவ்வளோ ஒரு மோசமான கொடுமையான நிகழ்வு நடந்துகிட்டு இருக்குது. அரசு எப்படிலாம் தவறாக பயன்படுத்துது. இதெல்லாம் பத்திரிகையில் போடுங்க. இதுக்கெல்லாம் ஒரு விவாத மேடை வைங்க. இந்த நிகழ்ச்சி வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கெல்லாம் ஒரு விவாத மேடை வைங்க. தவறு செய்வதை தட்டி கேட்க வேண்டும். ஊடகத்தினுடைய பணி நடுநிலையோடு செயல்படுங்க. மக்களுக்கு சார்ந்த பிரச்சனை, மக்களை சார்ந்த பிரச்சனை என்ற பொழுது ஊடகத்தில் நீங்கள் வெளிப்படுத்தணும். விவாத மேடையில் இதை வச்சு விவாதிங்க. எங்களை பற்றி விவாதிக்கல, விட்டுருங்க. இனிமேல் என்னதான் விவாதிச்சு என்ன பிரயோஜனம்? எப்போ பார்த்தாலும் 8 வருஷமாக என்னை பற்றி தான் விவாதிக்கிறீங்க. நான் எப்போ முதலமைச்சர் ஆனோ அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பற்றி தான் விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அதிமுக கட்சி பற்றி தான் விமர்சனம் செய்கிறீங்க. திமுகவில் இவ்வளவு அக்குறு நடக்குது, எவ்வளோ அநியாயம் நடக்குது. இதையெல்லாம் ஊடகம் வெளிச்சத்துக்கு கொண்டு வர ஏன் மறுக்கிறீங்க? 2026 தேர்தலில் பாஜகவோடு கூட்டணி சேர்றதுக்கு அதிமுக பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறதா ஒரு தகவல், ஒரு செய்தி. நான் தான் நேரத்தே சொல்லிட்டேன். அதிமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு தயாராக இருக்குது. எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான். மற்ற எந்த கட்சியும் எங்களுக்கு எதிரி கிடையாது. புரியுதா? திமுக வீழ்த்த வேண்டும், அதுதான் எங்களுடைய குறிக்கோள். ஓட்டுகள் சிதறாம, அந்த சிதறுகின்ற ஓட்டுகள்லாம் ஒருங்கிணைந்து திமுக வீழ்த்துவதுதான், மக்கள் விரோத ஆட்சி வீழ்த்துவதுதான் அதிமுக தலையாய கடமை. அதுதான் நாங்கள் வருகிற 2026 நடக்கும். நாங்கள் பாஜக கீஜாக்களை 6 மாதம் கழிச்சு கேளுங்க. அதாவது எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் கேட்குற கேள்வி. இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? நாங்கள் தான் சொல்லிட்டோமே, யாரெல்லாம் அங்கே இருக்கிறாங்க, யாரெல்லாம் இங்கே இருக்கிறாங்க, எல்லாம் 6 மாதத்துக்கு முன்னால் சொல்லப்படும். இது ஒன்றும் மறைச்சிட்டுலாம் செய்ய முடியாது. வெட்ட வெளிச்சமாக செய்யப்படும், செயல்படுத்தப்படும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தற்போது இதுதான் நிலை. இன்னும் 1 வருஷம் இருக்குதுங்க தேர்தலுக்கு.